இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் அப்படின்னா காத்திருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுவோம். இல்லை ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்க, டைமை சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் 1 இயர் வருஷங்கள் கூட நம்ம காத்திருப்போம். ஆனால் டைமே சொல்லாமல் வெயிட் பண்ணுங்க, எப்போ போய் கேட்டாலும் இப்போ இது கிடைக்குமா அப்படின்னு நம்ம போய் கேட்குறோம், வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் போய் கேட்குறோம், வெயிட் பண்ணுங்க. இப்படியே டைமை சொல்லாமல் காலம் கடத்தி கொண்டே போனால் அந்த காத்திருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டும் பொழுது நமக்கு ஒரு விரக்தியை கொடுத்துரும். ஆனால் காத்திருக்கிற நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எந்த காரியத்துக்காக காத்திருக்க வைக்கிறார்? இன்னைக்கு ரொம்ப வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இதுக்கு மேலே ஆண்டவர் என்னை நினைக்க மாட்டார், என்னை கைவிட்டுருவாரோ, இதுக்கு மேலே அவரை நம்பலாமா, காத்திருக்கலாமா இல்லை வேண்டாமா, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுறலாமா, வேற ஏதாவது நம்மளே முடிவெடுத்துடலாமான்னு யோசிக்கிறீங்களா? வேண்டாம், இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணீங்கல்ல, காத்திருங்க. காத்திருக்கும் பொழுது நம்மை நம்பி, மனிதர்களாகிய நம்மை நம்பி, இல்லை நம்மை போல இருக்கிற மற்ற மனிதர்களை நம்பி, அவங்க மேலே வச்ச நம்பிக்கையில் காத்திருக்க கூடாது, ஆண்டவரை நம்பி காத்திருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக இவ்வளோ ஒரு லாங் இயர்ஸ் நீங்கள் காத்திருந்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி, இது காத்திருப்புக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? இப்போ இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரோட எவ்வளோ பேசியிருக்கீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ அந்த கனெக்ட், அந்த பாண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். காத்திருக்கிற டைமில் உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டிருப்பான். உங்கள் மனதை ஒரு சில நேரம் சோர்ந்து போகலாம், ஆனாலும் உங்களை நீங்கள் திடப்படுத்துனீங்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்ததில்ல, அதை நம்புங்க. உங்களுடைய காத்திருப்பின் காலம் முடிந்தது. கர்த்தர் ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறார். உனக்குன்னு வச்சது நீ கையை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி வேற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொந்தமான, கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த சுதந்திரங்களை அவங்க பறித்து கொண்டு போயிருக்கலாம். அது உன்னுடைய கண் பார்வைக்கு தான் அப்படி இருக்குது. அது ஒரு டெம்பரரி தான். கர்த்தர் உனக்குன்னு ஒரு பிளானை வச்சுட்டா அவர் மனசு மாற மாட்டார். உன்னுடைய நன்மை உன்னை வந்து சேர்றதுக்கு நீ மட்டும் காத்திருக்கல, உனக்கு உன்னுடைய சுதந்திரங்களை, உனக்காக ஆண்டவர் வைத்த சுதந்திரங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, கீர்த்தி, புகழ்ச்சி, எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் உனக்கு கொடுக்கறதுக்கு அவரும் காத்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீ துரிதமாய் காரியங்கள் நடக்கும். நீங்களே சோர்ந்து போய் விட்டாலும் ஒரு சில நேரம் ஒரு சிலர் கேட்குற காரியத்துக்காக ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. சோர்ந்து போய் அவங்க கேட்குறதே விட்டுருவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சின்சியராக ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணதெல்லாம் அவர் கணக்கு வச்சிருக்காரு. அவர் மறக்கலை, உன்னையும் மறக்கலை, நீங்கள் கேட்டதையும் மறக்கலை, உங்களுக்கு நடந்த அநியாயத்தையும் மறக்கலை. நீ பட்ட அவமானம், கஷ்டம், நீங்கள் அழுகை, அந்த கண்ணீர், பட்ட பாடுகள், உன் மனசு வலிச்சாலும் நீ வெளியில் காமிக்காமல் இருந்தது எதையுமே ஆண்டவர் மறக்கலை. உங்களுக்கு குறித்த நேரத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீங்க. உனக்குன்னு வச்ச நன்மையை உன் கையில், உன்னுடைய சுதந்திரத்தை, உனக்குன்னு அவர் வைத்த சுதந்திரத்தை உன் கையில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். அதை யாராலையும் தடுக்க முடியாது.